ஐயா எதனா இருந்தா போடுங்க ஐயா. நான் என் தட்டை விட அவன் தட்டு பெருசா இருக்குது. அண்ணா என் கையில குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லண்ணா. ஐயா கொஞ்சம் சோறு போடுங்கய்யா போதும். சோறா? எவ்வளவு தைரியம் இருந்தா சோறு கேப்ப? ஒழுங்கா இங்க இருந்து ஓடுரு. ஐயா ரொம்ப பசிக்குதியா, கொஞ்சோண்டு சோறு போடுங்கய்யா. டேய் சொல்லேண்டா போக மாட்டே நீ போடா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு சோறு கேப்பான்? ஏன் இவ்வளவு மனசாட்சி இல்லாம பண்ற? கொஞ்சம் தான் சாப்பாடு குத்தானா? ஏய் சாப்பாடுலாம் குடுக்க கூடாது. ஐயா உயிரே போற மாதிரி இருக்குயா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கய்யா. டேய் ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? ஒழுங்கா கைத்து பூச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள ஓடுரு. டேய் நான் சோறு தாண்டா கேட்டேன், உன் சொத்தியாடா கேட்டேன். நாய் துரத்துற மாதிரி துரத்துற. டேய் என்னடா கத்தி நிக்கிறீங்க? மா தெய்வமே உங்க வீட்டுல கொஞ்சம் சோறு கேட்டுமா, அதுக்கு போய் நாய் துரத்துற மாதிரி துரத்துறாமா. சோறப்பா நீ என்கிட்ட கேக்குதானப்பா? உட்காருப்பா நான் போடுறேன். இலையில சோறு போடுறாங்க. இந்தாப்பா நல்லா சாப்பிடுப்பா. சரிங்கம்மா. ஐ இவ்வளவு சோறா? டேய் அந்த சாப்பாடு மட்டும் நீ சாப்பிட்ட செத்துருவடா. டேய் கம்னரா நீ சாப்பிடுப்பா, அவன் கிடக்குறான் பைத்தியம். பைத்தியமா? டேய் நான் சாப்பிடுண்டா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. சாப்பாடு போட மாட்டேன்றான் மனசாட்சி இல்லாதவன். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. டேய் நான் சொன்னதை கேட்டியா? நாங்க தினம் தினம் இந்த சோறு சாப்பிட்டு தான்டா செத்து நிறுறோம். ஊர்ல எத்தனையோ வீடு இருக்குது, அதை விட்டுட்டு இங்க ஏன்டா வந்து சாப்பிட்ட? சாவுடா. சோத்துல விஷம் வைக்கிறவங்கள பாத்துருக்கேன், ஆனா சோறே விஷமா வைக்கிறவங்கள இப்பதான்டா பாக்குறேன். இதுக்குதான் அனுபவசாலி சொன்னா கேட்கணும். சாப்பிடாம இருந்தா செத்து போயிடும் தாண்டா உங்ககிட்ட சோறு கேட்டேன். உங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டாலே செத்து போயிடும் போலடா. இத ஏன்டா முன்னாடியா சொல்ல? சாப்பாடு இல்லைன்னு சொன்னேன், நீ கேட்கல. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டு சாப்பாடை கேப்பன்னு உன்னை துரத்தி விட்டேன், அப்பவும் நீ கேட்கல. அந்த சாப்பாடை சாப்பிட்டா நீ செத்துடுவான்னு சொன்னேன், அப்பவும் நீ கேட்கல. இப்ப மட்டும் ஏன்டா என்ன வந்து கேக்குற? ஒழுங்கா போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டு உயிரையாவது காப்பாத்திக்க போ. உயிரை காப்பாத்திக்கிட்டுமா? ஐயா இனிமே சாப்பாடு கேட்டு ஆனா வருவீங்க.